வணக்கம். நம்ம இந்த வீடியோல பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த வருடம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தேசிய திட்டம் தொடங்கப்பட்டது? 2010. எந்த வருடம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தேசிய திட்டம் தொடங்கப்பட்டது? 2010. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது, வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கப்பட வேண்டும், வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல், திருமண செலவுகள் பெண்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் ஆண்டு வருமானத்தில் 20% இருக்க வேண்டும். 1961 வரதட்சணை தடை சட்டம் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை உண்மை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, மேற்கண்ட அனைத்தும். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட 1992. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 2005. எந்த ஆண்டு பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? 2005. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எவ்வாண்டு தொடங்கப்பட்டது? 2013. தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எவ்வாண்டு தொடங்கப்பட்டது? 2013. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. குழந்தை திருமண தடை சட்டம் 2006. வரதட்சணை தடை சட்டம் 1961. வீட்டு வன்முறை சட்டம் 2005. வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013. குழந்தை திருமண தடை சட்டம் 2006. வரதட்சணை தடை சட்டம் 1961. வீட்டு வன்முறை சட்டம் 2005. வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1989. தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது? 1989. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. போக்சோ ஆக்ட். போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும். இது பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆகும். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்கள் மேம்பாடு குறித்து கீழ்வருவனவற்றுள் எது அல்லது எவை சரியானவை? முடிவெடுத்தலில் பெண்களின் ஈடுபாட்டினை அதிகரித்தல், பெண்களை தொழில் முனைவோராக ஊக்குவித்தல், முறைசாரா அமைப்புகளில் பெண்களின் பணி நிலையினை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தொடங்குதல். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1, 2 மற்றும் 3 ஆகியன எல்லாமே சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிறார் நீதி சட்டத்தில் அதிகபட்ச தண்டனை யாவை? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி, ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் மற்றும் அபராதம். சிறார் நீதி சட்டத்தில் அதிகபட்ச தண்டனை யாவை? ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் மற்றும் அபராதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கான மசோதா முதலில் எந்த பிரதம மந்திரியின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, தேவகவுடா. பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கான மசோதா முதலில் எந்த பிரதம மந்திரியின் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? தேவகவுடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் டேஸ் நிறுவப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஆகஸ்ட் 1987. குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை இந்திய அரசாங்கத்தால் டேஸ் நிறுவப்பட்டது? ஆகஸ்ட் 1987. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு, அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி.
பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைக்கும் அநீதியாகும் என்று கூறியவர் யார்? இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று 1992ஆம் ஆண்டு முதலாவது அனைத்து மகளிர் காவல் நிலையம் அமைக்கப்பட்டது. காரணம், குறிப்பாக பெண்களின் புகார்களை பதிவு செய்வதற்காகவும் அவர்களின் குறைகளை களைவதற்காகவும் உருவாக்கப்பட்டது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அல்லது எவை? இது 1993இல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு தலைவர் மற்றும் 8 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்த மாநில மகளிர் ஆணையம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தலைவர் மற்றும் 5 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 1 மட்டும் சரி. இது 1993ல தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனா இதுக்கு தலைவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் 5 உறுப்பினர்களும் இருப்பாங்க. ஆனா இங்க 8 உறுப்பினர்களும் கொடுத்திருக்காங்க. அதனால 1 மட்டும் சரி. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 1 மட்டும் சரி. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. சர்வதேச மாநாடு ஆண்டு. ஃபர்ஸ்ட், குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு 1989. மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் 1986. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு 1979. சித்திரவதை, கொடுமை, மனிதத்தன்மையற்று நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு 1984. குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு 1989. மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் 1986. பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு 1979. சித்திரவதை, கொடுமை, மனிதத்தன்மையற்று நடத்துதல் ஆகியவற்றுக்கு எதிரான மாநாடு 1984. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண்களுக்கு அதிகாரமளித்தல் கொள்கை கீழ்கண்டவற்றுள் கவனம் செலுத்துகிறது. வறுமை ஒழிப்பு, சிறிய அளவில் கடன் வழங்குதல், பெண்கள் மற்றும் பொருளாதார மேம்பாடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1, 2 மற்றும் 3 எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம். பெண் இன இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல் மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம். நெக்ஸ்ட் கொஸ்டின். குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. பெண்களுக்கு வன்முறையில்லா வாழ்வாதாரத்திற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற டேஷ் நாட்கள் மட்டும் உதவுகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 60 நாட்கள். குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 பெண்களுக்கான வன்முறையில்லா வாழ்வாதாரத்திற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற டேஷ் நாட்கள் மட்டும் உதவுகிறது, 60 நாட்கள். இந்த வீடியோல நம்ம பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற டாபிக்ல என்னென்ன கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.